வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த அடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ணலான்னு தெரியலங்க. எனக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை இருக்குது. நான் என்ன செஞ்சால் என்னோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், எனக்குள்ளே இருக்க திறமை என்னன்னு தெரியல. இல்லை சிலருக்கு எனக்குள்ளே இருக்க திறமை என்னன்னு தெரியும், அதை எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது பாருங்கள். இது குழந்தைகள், அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ அடுத்த நான் என்ன படிக்கிறதுன்னு தேவையில்லை, தெரியல. இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இவங்களுக்காகவே ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது. அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க. அதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் நம்பர், இந்த வீடியோவில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம பெண்கள் எந்த மாதிரியான ஆபரணங்கள் அணியக்கூடாது அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ மாடர்ன் வேர்ல்டு, சரிங்களா, நிறைய டெக்னாலஜி வைஸ் மட்டும் கிடையாது, நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ட்டு போடுறதுலேருந்து, நிறைய மாடர்ன் நகைகள் போடுறதுலேருந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, வேலை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ மெட்டலில் விற்குது, அந்த மெட்டல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. அதோட ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாங்க, ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்குவன்சி கிரியேட்டருக்கு ஒரு அதிர்வுகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பொருட்களுமே. இப்போ தங்கம் அணியிறாங்க பாருங்கள், அது ரொம்ப நல்லது. தங்கத்தோட வைப்ரேஷன் வேறு மாதிரி. தங்கம் ரொம்ப நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது, ஒரு தன்மை. இப்படி பார்த்தோம்னா குருவோட தன்மை கொண்டு கொடுக்கக்கூடியது தங்கம், சரிங்களா. குருவோட தன்மை கிடைக்கும் போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுதலும் கிடைக்கும், குருவோட தன்மை. அப்போ தங்கம் அணிகிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்கம் நகைகள் நிறையா வாங்கிட்டு பத்திரமா எடுத்து பீரோக்குள்ளே வச்சிடுறாங்க, இல்லை பேங்க் லாக்கரில் வச்சிடுறாங்க. சிலர் தங்கத்தை ஹிந்தி படிக்க அனுப்பிச்சிடுறாங்க, அதை அடகு வச்சிடுறாங்க. கேட்டால் கோல்டு எதுக்கு இவ்வளோ சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கிறது எதுக்காக, இது தேவைப்படும் போது அடகு வைக்கிறதுக்கு தான். வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இல்லை, பேங்க்கில் தூக்கி வச்சுக்கலாம். என்றைக்காவது எப்பயாவது ஒரு நாள் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, இல்லை ஃபெஸ்டிவல் அன்றைக்கி என்றைக்காவது நகை போட்டுக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமோ அது நகை போட்டுக்கலாம். எப்போயுமே எதுக்கு போட்டுக்கணும், அப்புறம் எதுக்கு அப்போ தங்கம் வாங்குறீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு தங்கம் மேலே ஒரு ஆசை இருக்குது, நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோடு, ஒரு பிடிச்ச செயின் ஒன்று வாங்கி வைக்கிறீங்க. நீங்கள் ஆரம்லாம் டெய்லி போட முடியாது, சரிங்களா. ஆரம், அந்த இடுப்பு ஒட்டியானம் இதெல்லாம் டெய்லி போட முடியாது. ஒரு செயின், ஒரு தோடு ஒன்று வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த தோடை எப்போயாவது ஒரு தடவை போடும்போது உங்கள் மனசு அதில் ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா அது, இப்போ எப்படா அந்த தோடு போடுவோம். இந்த முதல்ல சிலர் பாருங்களேன், என்னது ஃபங்க்ஷனா, கல்யாணமா, இதோ வந்துட்டேன், முதல்ல போய் நகை எடுத்துகிட்டு வரணும். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும்லாம் கூட தோணலை, முதல்ல நகை எடு. ஏன்னா அந்த நகை மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பேங்க்கில் போய் நகையை எடுத்துகிட்டு நான் தோடு போட்டுக்கணும். இப்போ என்ன தெரியுங்க பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நகைகள் வாங்கும்போது எதெல்லாம் தினமும் யூஸ் பண்ண முடியுமோ ஒரு வாரம் போட்டுக்கோங்க. ஒரு தோடு வாங்கினா ஒரு வாரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து கட்டி வச்சுக்கோங்க. வேறு ஒரு தோடு எடுத்து போடுங்க, வேறு ஒரு செயின் எடுத்து போடுங்க. இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதோட எனர்ஜி இருக்குது பாருங்கள், அதோட எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க நீங்கள் சூப்பராக மாற ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா. அப்போ தங்கம், வெள்ளி போடலாம், வெள்ளியில் நகைகள் போடலாம், வெள்ளியில் தோடு போடலாம், வெள்ளியில் செயின் கூட போட்டுக்கலாம், வெள்ளி வளையல் போட்டுக்கலாம், வெள்ளியில் போட்டுக்கலாம், பிளாட்டினம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ராசிகள் தெரிஞ்சு அந்த ராசிகள் கூட போட்டுக்கலாம். முக்கியமாக பெண்கள் கவனிச்சுக்கோங்க, இடுப்புக்கு கீழே தங்கம், கோல்டு யூஸ் பண்ணக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, பணம் நிறையா இருக்குன்றதுக்காக நான் மெட்டி வாங்கி போட்டுக்கிறேன், நான் கொலுசு வாங்கி போட்டுக்கிறேன், நான் தண்டை வாங்கி போட்டுக்கிறேன், இல்லை குழந்தைங்களுக்கு தங்கத்தில் தண்டம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தண்டை வாங்கி போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது. வெள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா தங்கம்ங்கிறது மகாலட்சுமி தன்மை கொண்டது. மகாலட்சுமி தன்மை எப்பயுமே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. மகாலட்சுமியில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களை நம்ம இடுப்புக்கு கீழே போடும்போது மதிப்பு கம்மியாக இருக்கக்கூடியதாக அவங்க எடுத்துப்பாங்க. அது ஒரு எனர்ஜி லெவல் தான், எல்லாமே எனர்ஜி தானுங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது காலில் ஒரு புக்கு போட்டுடுச்சு, சரிங்களா. சரஸ்வதி அம்மா மன்னிச்சுக்கோங்க, அவங்க தானே அந்த படிப்புக்கான லக்ஷ்மி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி செஞ்சுட்டு போகிறோம் பாருங்கள். ஏன் அப்படி செய்கிறோன்னு கேட்டால், இதை கையில் எடுக்கிறோம், கையில் எடுக்கலாம், ஆனால் காலில் படக்கூடாது. காலும் இந்த உடம்பு பாவோட ஒரு பார்ட்டு தான். ஏன் காலில் படக்கூடாதுன்னா அதோட எனர்ஜி லெவல் வேறு, கையோட எனர்ஜி லெவல் வேறு. அப்போ கையில் நம்ம கோல்டு போட்டுக்கலாம், காலில் கோல்டு போடக்கூடாது. சரி, அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணலாம். நீங்கள் நகை ஏற்கனவே போட வேண்டியது சொல்லியாச்சு. ரொம்ப முக்கியமாக பெண்கள் இரும்பில் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆபரணங்களும் அணியக்கூடாது. இரும்பில் எப்படிங்க ஆபரணம் அணிகிறாங்கன்னு கேட்குறீங்களா? நல்லா கவனித்து பாருங்கள்.
அது ஆபரணமாக இல்லைனா கூட சிலர் வந்து கோல்டில் தாலி போட்டிருப்பாங்க, தங்கத்தில் தாலி போட்டுட்டு அந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டிட்டு அந்த இதெல்லாம் குழலெல்லாம் போட்டிருப்பாங்க, குழல் அந்த தாலி கொடி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு சிலர் வந்து பின்னு போட்டிருப்பாங்க. பின் என்ன மெட்டலில் செஞ்சது? இரும்பில் செஞ்சது தானே. பின் அந்த இடத்துல வந்து ஒரு கோத்து வச்சுக்கிறதுக்காக இல்லை ஜாயின் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று பின்னு போட்டிருப்பாங்க. பின்னு போடக்கூடாது. அப்போ நாங்கள் சாரீ கட்டும் போது பின்னு போடுறோம், சுடிதார் போட்டும் போது பின்னு போடுறோம், அதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்போ வேறு எதை தான் யூஸ் பண்ணுறது? பித்தளையில் கூட பின்னு கிடைக்கிது, அது யூஸ் பண்ணலாம். கோல்டில் பின்னு வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள், பித்தளையில் கூட பின்னு கிடைக்கிது. அப்போ இவ்வளோ விஷயம் பார்க்கணுமா? ஆமாம், இவ்வளோ விஷயம் பார்க்கணும். சரி, இரும்பு ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இரும்பு வந்து சனி பகவானோடது. ஒரு கிரகம். இப்போ வெள்ளி வந்து சுக்கிரன் பகவான், கோல்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான், இரும்பு வந்து சனி பகவான். சரிங்களா? சனி பகவான் எனர்ஜி ஒரு சிலருக்கு ஒத்து வரும், ஒரு சிலருக்கு ஒத்து வராது. இப்போ எல்லா பெண்களுமே காமனாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போஸ் அந்த சனி பகவான் எனர்ஜி ஒத்து வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரும்பு பின் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இது நமக்கு சாதாரணமாக தெரியாது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஏனே தெரியாது. ஆனால் அவங்க ரெகுலராக அந்த இரும்பு பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இரும்பு பின் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இப்போ வர ஏற்கனவே சொன்ன மாதிரி காதில் தோடுலாம் பாருங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து டிசைனாக இருக்குது. அந்த டிசைனாக தோடுலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இரும்பு மேக்னெட் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், இரும்பில் ஒட்டுதா இல்லையான்னு சொல்லி, இரும்பு ஒட்டுதா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி இரும்பு டாலர் சிலர் வந்து செயின் போட்டிருப்பாங்க, டாலர் வந்து இரும்பில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் இரும்பில் இருக்கோ இரும்பில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. கோல்டு யூஸ் பண்ணுங்கள். வேறு என்ன? பிளாஸ்டிக் வளையல் கூடங்க, பிளாஸ்டிக் வளையல் கூட நீங்கள் போடுங்க, கண்ணாடி வளையல் போடுங்க, ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் வளையல் கூட போடுங்க, ஆனால் இரும்பில் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே குங்குமம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கல்யாணமான பெண்கள் நிச்சயமாக குங்குமம் போட்டு தான் வைக்கணும். இப்போ ஸ்டிக்கர் போட்டு, சாந்து போட்டு, அந்த போட்டு, இந்த போட்டு டிசைனாக வைக்கணும், டிசைனாக வைக்கிறீங்க. பொட்டு வைக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே பொட்டு வந்து எங்கன்னா இந்த 2 புருவ மத்தி மூக்கோட நுனியும் இந்த இடத்துல தாங்க வைக்கணும் பொட்டு. இப்போ நிறைய பேர் இங்கே வச்சுக்கிறாங்க, அப்படி எடுத்து விட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது ஸ்டைல், நமக்கு ஸ்டைல் தேவையா, வாழ்க்கை முன்னேற்றம் தேவை, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யாருக்கு ஸ்டைல் தேவையோ, சினிமா நடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டைல் தேவைன்னா அவங்க பண்ணிக்கிட்டோம். நம்ம அந்த மாதிரியா இருக்கிறோம்? நம்ம சினிமாவில் நடிக்கிறோமா இல்லை சீரியல் நடிக்கிறோமா? நமக்கு எது தேவை? நமக்கு ஸ்டைல் தேவையா, பாதுகாப்பு தேவையா, வாழ்க்கை முன்னேற்றம் தேவையா? எது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. குங்குமம் போட்டு வைங்க, அது ஒரிஜினல் குங்குமமாக பார்த்து வைங்க. அந்த குங்குமம் போட்டு வைக்கும்போது உங்களுடைய தன்மை சூப்பராக இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கிடைக்கும். சரி, கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணலாம்? கல்யாணம் ஆகாதவங்க குங்குமம் போட்டு தான் வைக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டிக்கர் போட்டு பிளாக் கலர்லாம் வைக்கிறாங்க. பிளாக் கலர் வைக்கக்கூடாது. டார்க் ரெட் கலர், அதாவது ரத்த சிகப்பு கலருக்கு பாருங்கள், அந்த கலரில் வச்சுக்கலாம். ஆர் மெரூன் கலரில் கூட போட்டு வச்சுக்கலாம். கலராக போட்டு வைக்கிறது, எங்கள் மேக்கப் போட்டு ஏதாவது ஒரு ட்ராமா நடிக்க போகிறீங்க, ஒரு டான்ஸ் ஆட போகிறீங்க, அப்போ மேக்கப் போட்டு நிறைய கலராக போட்டு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ரெகுலராக இந்த போட்டு தான் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறும். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பொட்டே வைக்காமல் இருப்பாங்க. வீட்டில் தான் நான் இருக்கேன், லீவு தானே இன்றைக்கி, நான் பொட்டே வைக்க மாட்டேன். லீவுனா சாப்பிடாம இருங்களேன். தினமும் சாப்பிட்றோம்ல, பசிக்குது இல்லை, லீவுனால சாப்பிடாமையாக இருக்கிறோம், சாப்பிட்றோம்ல. அப்போ லீவ் அன்றைக்கும் நான் நிறைய பேர் வெளியில் போனால் தான் பொட்டு வைப்பேன். நீங்கள் வந்து அழகாக இருக்கிறதுக்காக பொட்டு வைக்கிறது இல்லை, அது ஒரு காரணம். அழகாக இருக்கிறதுக்காக பொட்டு வைக்கிறது ஒரு காரணம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது பொட்டு வைக்கிறதுங்கிறது எப்பயுமே எல்லா எனர்ஜிக்கிட்ட நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான். ஏன்னா இந்த இடம் வந்து ஆக்கினை சக்கரம் 3வது கண்ணு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடம் எப்பயுமே பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எனர்ஜி லெவலில் பாதுகாப்பாக இருப்போம். நம்ம பாதுகாப்புனா வேறு லெவல், அதாவது ஃபிசிக்கல் லெவல் பாதுகாப்புன்னு சொல்லலை, எனர்ஜி லெவலில் பாதுகாப்பாக இருப்போம். அதனால் எல்லா பெண்களும் எப்பயுமே பொட்டு வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முதல்ல பொட்டு வைங்க. அந்த காலத்து பெண்கள் பாருங்கள், பாட்டிலாம் இருப்பாங்க பாருங்கள், தாத்தா இருந்தாங்கன்னா பாட்டியில் வந்து பொட்டு வைப்பாங்க. இப்போ அடுத்த கேள்வி வரும், இப்போ சப்போஸ் கணவன் இழந்தவங்க என்ன பண்ணலாம்? கணவன் இழந்தவங்களும் பொட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் பொட்டு வைக்கக்கூடாது, இந்த விதவை ஆகிட்டீங்க, பொட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் விதவைன்னு ஊர் உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக நீங்கள் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது கரெக்டாக தப்பாக நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஆனால் ஒவ்வொரு பெண்களும் ஜாக்கிரதையாக, எனர்ஜி லெவலில் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் பொட்டு வச்சே ஆக வேண்டும். சரிங்களா? பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது மங்களகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மங்களகரம்ன்றது கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் இருக்கணும், இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், விதவைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மங்களகரம்னு வேணாங்க. நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, உங்கள் பாதுகாப்புன்னு எடுத்துக்கோங்க, உங்கள் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. எனர்ஜி லெவலில் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் பொட்டு வச்சு தான் ஆகணும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் கோல்டு செயின் போட்டுக்கலாம், கோல்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இடுப்புக்கு மேலே, பெண்களே இடுப்புக்கு மேலே வெள்ளி யூஸ் பண்ணிக்கலாம். காலுக்கு கொலுசு போட்டுக்கலாம், வெளியில் கொலுசு போட்டுக்கலாம், வெளியில் வந்து நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம், அதெல்லாம் போட்டுக்கலாம். இரும்பு யூஸ் பண்ணாதீங்க.
பிளாஸ்டிக், அதாவது மற்ற பொருட்கள் இருக்குது பாருங்கள், மற்ற டூப்ளிகேட்டில் இருக்குது பாருங்கள், 10 ரூபா 15 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் கிடைக்குது பாருங்கள். அந்த மாதிரி எந்த பொருளுமே நீங்கள் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணாதீங்க, தவிர்த்து விடுங்கள். கோல்டு தோடு போட்டுக்கோங்க, மூக்குத்தி போட கோல்டில் போட்டுக்கோங்க, கோல்டு மோதிரம் போட்டுக்கோங்க, ஆர் கோல்டு செயின் போட்டுக்கோங்க, கோல்டு வளையல் போட்டுக்கோங்க, இல்லை வெளியில் போட்டுக்கோங்க, இதில் போட்டுக்கோங்க. மற்ற மெட்டல்லாம் வேண்டாங்க. ஏன்னா ஒரு பொருட்களுமே ஒரு வித வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டு இருக்குது. அதை தவிர்த்து விட்டீர்கள் என்றாலே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும், சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி கோல்டு யூஸ் பண்ணும்போது, சில்வர் யூஸ் பண்ணும்போது, தேவையற்ற அந்த டூப்ளிகேட்டில் 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல வைப்ரேஷன் ஈர்க்க ஆரம்பிப்போம், நமக்குள்ளே நல்ல வைப்ரேஷன் உருவாக ஆரம்பிக்கும். நம்ம நல்ல வைப்ரேஷனில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சீக்கிரம் சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க. வாழ்க வளமுடன்.